அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் பாருங்க, தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. இரண்டாவது வினா, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டால்ஸ்டாய். மூன்றாவது வினா, திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 53. நான்காவது வினா, கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? சரியான விடை ஆப்ஷன் சி, புடவி கடல் என்பது தவறானது. அப்ப வதுவைனா திருமணம், வரைனா மலை, வாரணம்னா யானை. ஐந்தாவது வினா, விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழின்பன். ஆறாவது வினா, உ.வே. சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. உ.வே. சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். ஏழாவது வினா, இரண்டும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார், இது யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜி போப். எட்டாவது வினா, நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மான். மூன்றாவது வினா, பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. ஒரு முக்கியமான வினா, பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 8. பத்தாவது வினா, இளமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இளமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பண்புத்தொகை. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. சரியான விடை ஆப்ஷன் பி, குறிப்பு வினைமுற்று. 12வது வினா, பிள்ளைக்கூடம் கவிதை இடம்பெற்ற நூல் எது? பிள்ளைக்கூடம் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கொடி விளக்கு. அடுத்த வினா, வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி, தூது. 14வது வினா, கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கண்களால் நகுபவள். 15வது வினா, ஆ முதலில் எண்ணிலத்திற்குரிய விலங்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி. அடுத்தது, தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா, தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். அடுத்தது, சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பனு அகமது மரைக்காயர். 18வது வினா, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். 19வது வினா, இதழ், நா, பல், அன்னம் கீழ்கண்டவற்றுள் இவை எதில் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஒலிப்பு முனைகள். இதழ், நா, பல், அன்னம் இது எல்லாமே ஒலிப்பு முனைகள். 20வது வினா, தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். 21வது வினா, வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முத்துராமலிங்க தேவர். 22வது வினா,
இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முருங்கைப்பட்டை. 23வது வினா தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புதுமைப்பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமைப்பித்தன். 24வது வினா புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? சரியான விடை ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். 25வது வினா ம.பொ.சியின் பிறந்த நாள் எது? ம.பொ.சியின் பிறந்த நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 26/7/1906. 26வது வினா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அர்னால்ட். 27வது வினா வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வினையெச்சம். 28வது வினா தமர் என்பதன் பொருள். தமர் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உறவினர். 29வது வினா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 64. 30வது வினா அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 31வது வினா காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. 32வது வினா கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அபிதான கோஷம். 33வது வினா சதுரகராதியை தொகுத்தவர் யார்? சதுரகராதியை தொகுத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 34வது வினா செய்யிலிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? செய்யிலிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இசைநிறை அளபெடை. 35வது வினா பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 6. 36வது வினா திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஞானப்பிரகாசம். 37வது வினா திவ்ய கவி யார்? திவ்ய கவி யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 38வது வினா மதுரையில் பாண்டியனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருப்பியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். 39வது வினா உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி வாய்மை. 40வது வினா இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பூதஞ்சேந்தனார். 41வது வினா வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நூல் எது? வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை. 42வது வினா புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? சரியான விடை ஆப்ஷன் சி உளிங்கை. அடுத்தது தமிழில் முதல் பேசும் படம் எது? தமிழில் முதல் பேசும் படம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி காளிதாஸ். 44வது வினா திராவிடா என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? திராவிடா என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர். 45வது வினா இணையிலை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இணையிலை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 46வது வினா
தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது? தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மனோன்மணியம். அடுத்தது, நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன். 48வது வினா, மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஔவையார். அடுத்தது, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குறிஞ்சிப்பாட்டு. கடைசி வினா, கீழ்கண்டவற்றுள் துன்பப்படுபவர் யார்? கீழ்கண்டவற்றுள் துன்பப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாவை காக்காதவர். நாவை காக்காதவர் துன்பப்படுபவர். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.